குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து அட்வான்ஸ் எக்ஸல் லேபில் கடைசி ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். கடைசி ப்ரோக்ராம் என்னதுன்னா, ஜஸ்ட் மொபைல் சேல்ஸ் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, வாரண்டி வந்து எக்ஸ்பயர் ஆயிருச்சா, இல்லை வாரண்டி இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இது எதை யூஸ் பண்ணி நான் இந்த கான்செப்ட் கீழே கொண்டு போக போகிறேன்னா, டைம் அண்ட் டேட். டைம் அண்ட் டேட்டுங்கிற கான்செப்ட் கீழே இந்த மொபைல் சேல்ஸ் ரிப்போர்ட்டை நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதை வந்து நான் ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே வந்து அந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் லேபில் 9வது ப்ரோக்ராமோ 8வது ப்ரோக்ராமோ இருக்கும். சரிங்களா? அதே தான் அப்படியே தூக்கிட்டு வந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் மாற்றிருக்கோம். சரிங்களா? இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே ரெக்கார்டெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். மேக்ரோஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட் நம்ம வந்து இந்த வேல்யூ மட்டும் சென்டர் பண்ணிப்போம். சரிங்களா? சரி. கண்டுபிடிக்க போகிறது வந்து டுடே டேட்டு. இன்னைக்கு டேட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, டுடேங்கிற ஃபார்முலா அவ்வளோதான். டைரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இன்னைக்கு டேட்டு கிடச்சிரும். அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்சு போச்சு. டுடே டேட். இப்போ இந்த 2 டேட்டுக்கும் இடைப்பட்ட நாட்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, டேட்டட் இஃப் சாரி ஈக்குவல் டு முன்னாடி போடுறது. அதான் டேட்டட் இஃப் பிராக்கெட் ஆரம்பிச்சு C2, D2 D என்று தட்டிடுங்க. என்று தட்டினா இந்த 2 டேட்டுக்கு இடைப்பட்ட நாட்கள் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி காமிச்சிடும். சரிங்களா? 702. இதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி விட்டாச்சு. இடைப்பட்ட நாட்கள் டேஸ் எவ்வளோ டேஸ் ஆயிருக்கு, ஃபோன் வாங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ டேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபோனுக்கு வந்து 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். 1 வருஷத்துக்கு மேலே வந்து வாரண்டி கிடையாது. 1 வருஷம் தான் கரெக்டாக எல்லா ஃபோனுக்கும் வாரண்டி கொடுப்பாங்க. மேபி 2 வருஷம் இருக்கலாம். இப்போ நம்ம இந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன ரெடி பண்ண போறோம்னா, 1 வருஷம் வாரண்டி. 365 நாளைக்கு கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வாரண்டி இருக்கு. இல்லைன்னா அதுக்கு மற்ற எல்லா ஃபோனுக்கும் வாரண்டி கிடையாது. சரிங்களா? அதுக்கு வந்து கண்டிஷனல் லாஜிக் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் கண்டிஷன். இஃப் அண்ட் E2 greater than or equal to 365 இருந்துச்சுன்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா வாரண்டி இருக்குன்னு அர்த்தம். அண்டர் வாரண்டி. சரியா? இதை ரெண்டு தட்டிப்போம். அப்போ ஃபோனு சாம்சங் கேலக்ஸி A14ங்கிற ஃபோன் வந்து வாரண்டி இல்லை. அப்படியே ட்ராக் பண்ணோம்னா இதில் வந்து ஒரு 3 ஃபோனுக்கு வந்து வாரண்டி இருக்குது. ரியல்மி ஃபோனு, அதே மாதிரி மோட்டோ ஃபோனு, அதே மாதிரி ரெட்மி ஃபோனு. இந்த 3 ஃபோனுக்கு மட்டும் தான் வாரண்டி இருக்குது. சரியா? ஜஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன் வச்சு கண்டுபிடிச்சிடும். கண்டிஷனல் லாஜிக். இதெல்லாம் உனக்கு புதுசு கிடையாது. நீ ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ஸில் படிச்சிருப்ப இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறது. சரிங்களா? வந்து நம்ம டேட்டுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டைமும் டேட்டும் எக்ஸாக்டாக எடுக்கிறதுக்காக நம்ம என்ன ரிப்போர்ட் ரெடி பண்ணாலும் நம்ம ரிப்போர்ட் பண்ணுற இப்போ கரண்ட்டாக என்ன டேட் என்ன டைம் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உன்னோட மார்க் ஷீட்டில் கூட அப்படி இருக்கும். இஷ்யூ பண்ண டேட் அதெல்லாம் இருக்கும். சரிங்களா? இப்போ அதை கண்டுபிடிக்கிற என்ன யூஸ் பண்ண போறோம்னா, நவ் இது நீ ப்ரோக்ராம் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ரெடி ப்ரோக்ராம் படிச்சுக்கோ. நவ் இதில் வந்து நான் இப்போ ரெடி பண்ணுற டேட்டு இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற டைம் அதை காமிக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் கடைசி ஃபார்முலா 15,000 ரூபாய்க்கு மேலே எந்தெந்த ஃபோன்லாம் இருக்கு, ரேட்டு இதெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு வந்து கவுண்ட் இஃப் ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் ப்ராக்கெட்டுக்குள்ள B2ல இருந்து B11 வரைக்கும் நம்ம டபுள் கொட்டேஷன் ஆச்சு கிரேட்டர் தென் 15,000 க்ளோஸ் பண்ணிக்கும். 15,000 ரூபாய்க்கு மேல 6 மொபைல் இருக்கு. சரிங்களா? 6 மொபைல் காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். 15,000 ரூபாய்க்கு மேல எத்தனை மொபைல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக இந்த கவுண்ட். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 3 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஒன்று வந்து டுடேங்கிற ஃபார்முலா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸாக்டாக பர்ச்சேஸ் டேட்டுக்கும் டுடே டேட்டுக்கும் இடைப்பட்ட டேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக டேட் அடிஃப்ங்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷனல் லாஜிக் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக வாரண்டி இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு கண்டிஷனல் லாஜிக், இஃப் அண்ட் கண்டிஷனல் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ரிப்போர்ட், இப்போ கரண்ட்டாக ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுற டைமும் டேட் எடுக்கிறதுக்காக நவ்ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வந்து கவுண்ட் இஃப்ங்கிற ஃபார்முலா. இது எதுக்காகனா எத்தனை மொபைல் வந்து 15 ரூபாய்க்கு மேலே இருக்குது, ப்ரைஸ் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். சரிங்களா? அவ்வளோதான். இதோட இந்த அட்வான்ஸ் எக்ஸல் லேப் அந்த ஃபுல் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. கடைசி ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி காமிச்சிடுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு 15 ரெக்கார்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி காமிங்க. சரியா? சரி, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேலை புரியலன்னா கீழே கமெண்ட்டில் கேளு, இல்லைன்னா கிளாஸில் வந்து கேட்டுக்கோ. புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொடு. சரி, தேங்க்யூ.